திமுக அமைப்பு செயலாளர் திருமிகு RS பாரதி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. #NDA betrays TN. NDA கூட்டணி தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கிறது அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுப்பி இருக்கிறாரு. பிரதமர் மோடி இன்று மதுராந்தகம் வர நிலையில பல்வேறு கேள்விகள், நீங்க எப்படி பார்க்கறீங்க? மோடி அவர்கள் வேடந்தாங்கல் பறவை போல தேர்தலுக்கு சீசன் வந்துட்டு போற மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் வருவார், பொய்யான வாக்குறுதிகள் சொல்வார், பொய் மூட்டைகளை அவித்து விட்டு போவார். இது அவருக்கு எல்லா மாநிலத்திலும் அவர் கடைபிடித்து வருகிற ஒன்று. ஒரு ஒரிசாவில் போய் தேர்தல் நேரத்தில் தமிழர்கள் எல்லாம் திருடர்கள், தமிழர்களை பற்றி உங்களுக்கு சொரணி இல்லையா என்று கேட்கக்கூடியவர்கள் அவருடைய கட்சியை வைத்துக் கொண்டு அதே தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்தோடனே தமிழை பற்றி பேசி நடிப்பார். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய பேச்சு கேட்டு அழுத்து போய்விட்டார்கள். 2019 கேட்டு அழுத்து விட்டார்கள். ஆகினால அவர் வேடந்தாங்கல் பறவை போறதான். சார், ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு இஸ் வித் NDA, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக NDA கூட்டணியோட தான் இருக்கு, நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வரேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. NDA தானே 2019 இருந்தது. இன்னைக்கு இருக்கிற பார்ட்னர்ஸ் கூட 2019 அவரோடு இருந்தவர்கள் தானே. அது என்ன புதுசா புதுசா யாராவது சேர்த்தாரா? ஒண்ணும் இல்லையே. இதை தானே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல 2019 39 சீட்டு கொடுத்தாங்க. 2024 40 கொடுத்துட்டாங்களே. இது ரிஜெக்ஷன் தானே. தமிழ்நாடு ரிஜெக்டட் NDA கண்டினியூஸ்லி. இன்றைய தினம் 2019. ஓகே சார், அதே நேரத்தில் இன்றைய தினம் NDAவோட முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கு. இது ஏதேனும் தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மாறாக திமுக கூட்டணிக்கு இது வலுதான் சேர்க்கும். திமுக தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக பணியாற்றுவதற்கு இது அமையுமே தவிர இது எங்களுக்கு ஒரு வேடட் பூஸ்ட் மாதிரி தான் திமுக இருக்கும். அவர் வந்துட்டு போனாலே திமுக காரர்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வரும். இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் வேகமாக பணியாற்றுவார்கள். ஆகவே போன முறை 159 ஜெயிச்சோம். இந்த முறை 200 ஜெயிப்போம். 200க்கு மேற்பட்ட ஸ்டேட்கள் ஜெயிப்போம். அவர் எங்களுடைய வேண்டுகோள்லாம் அவர் அடிக்கடி வந்துட்டு போனோம். சென்டிமெண்டலாக அவர் அடிக்கடி வந்துட்டு போனால் தான் நாங்கள் அதிகமான சீட்டு வாங்குவோம். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ 8 முறை வந்துட்டு போனார். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்காக அவருடைய தேர்தலுடைய கடைசி நாளான அன்னைக்கு வாரணாசி தொகுதி தேர்தல் வச்சுக்கிட்டாரு. ஆகவே இதெல்லாம் தமிழ்நாடு என்பது வேறு. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழர்கள். தமிழர்களுக்கு தனியே ஒரு குணம் உண்டு. அந்த குணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை புரிஞ்சுக்காம அங்கிருந்து வடநாட்டில் இருந்து வரக்கூடிய மோடி போன்றவர்கள் பேசப்படுகிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.